நாமாவளி எதுவுமே இல்லாத ஒரு குடியானவன் கூட உயிர்களிடத்துல அன்பு காட்டினா போருமா? அது பக்தி தானே. அவன் குடியானவனா தான் சரி, அவன் யாராதான் சரி, அவன் காலை மாலை பூஜை செய்யணும். காலை மாலை ஒண்ணு பூஜை என்பது இல்லை. காலையில அகத்திசா இன்னைக்கு போது நல்லபடி இருக்கணும், என் விவசாயம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் கேட்டா அதான் ஆன்மீகம், அதுதான் ஜீவகாரம். அந்த அளவு ஏதோ எந்த அளவுக்கு அது பயிரை மட குடிக்கும் போதோட ஒரு மரத்தை நடந்து குடிச்சா அது ஆன்மீகம். எப்படி அது? ஒரு மரம் வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்குல்ல, தென்னம்பிள்ளை இருக்குல்ல, 2-3 குடம் குடிப்பான் தண்ணி, அந்த தண்ணி வந்து மரத்துக்கு போகுதுல, அதுவும் ஆன்மீகம் தான். எந்த வகையிலையாவது பிறருக்கு உதவுற மாதிரியே செயல்கள் இருக்கணும். அதுல ஒரு மரத்துக்கடி இருந்து குடிப்பதும் ஆன்மீகம் தான். அதே சமயத்துல பாடு கறக்கும் போது கண்ணுக்குட்டி கொஞ்சம் பாடு கொடுக்க நினைக்கிறது ஆன்மீகம். கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுக்கணும், பாடு கொடுத்துதான் கறக்க நினைக்கிறது ஆன்மீகம். அதுவும் ஆன்மீகம். சுத்தமா கறந்துட்டானா அது ஆன்மீகம் இல்ல, அது பாவத்தையில பாவம். அதான் ஆன்மீகம்ன்றது இந்த மாதிரி கருணை அன்பு எல்லாத்துலயும் இருக்கு. ஆமா, கருணை இல்லாதவனுக்கு ஆன்மீகம் இல்ல, தய சிந்தை இல்லாதவனுக்கு ஆன்மீகம் இருக்கு. தய சிந்தை அருள், தய சிந்தை காருண்யம், கருணை என்பது ஒரே பொருள் தான். அருள் அருள் என்பதே தய சிந்தை தான். கோயிலுக்கே போகாதவன் ஆன்மீகவாதியா இருக்க முடியும். அப்போ கோயிலுக்கே போகாம ஒருத்தன் அன்பு செலுத்துறது மூலமா கூட ஆன்மீகவாதியா இருக்க முடியும். அன்புதான் கடவுள்னு சொல்றாருல, அன்பனும் புரியில் அகப்படும் மலையே, அன்பனும் குடியில் புகும் அரசினர். அப்ப திருமணம் சொல்லுவாரு, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். ஏடா எப்படி சொல்லிட்டார் நம்ம திருமணத்தை சொல்ல திருமணம். அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யார் அறிவிலார், அன்பே சிவமாவது யார் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்த திருமணத்தை சொல்லுவாரு. அப்ப அன்பு வேறு சிவ வேறு இல்லை. திருமணத்திற்கும் அன்பு சிவம் 2 என்பர் அறிவிலார், அவனை மூடாட்டாட்டா. அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்புதான் சிவம் என்பது யாரு அறிகிறார், அன்பே சிவமாவது யாரு அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்தானே. அப்ப சிவம் வேறு அன்பு வேறு இல்லை. அப்போ மனைவி சில பேர் கொடுமைப்படுத்துவான், மனைவி சில பேர் அடிச்சு தண்ணி போட்டு கொடுமைப்படுத்துவான், அவ தடுமாறுவா. எந்த அளவுக்கு மனைவி மக்கள் தாய் தந்தை உடன் வந்தவன் விருந்தினருக்கு விருந்த உபசரிக்க நினைப்பதே அருள் தான். விருந்தை உபசரிக்க நினைப்பதே அருள் தான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவருக்குன்னா. அப்ப வானத்தவர்னா மேல இருந்து குதிச்சில்ல, எந்த பண்புற மக்கள் வருவாங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவருக்குன்னா. அது என்ன வானத்தவர் என்ன, எந்த குடி மக்கள் அவங்களுக்கு வீட்டுக்கு வருவாண்டா, நீ விருந்து ஓசிக்கிற பண்பை பார்த்துட்டு உயர்குடி மக்கள் விருந்துக்கு வருவான். அப்புறம் பார்த்துக்க பருவிருந்து வயல் ஓம்புவான் வாழ்க்கை பருவது பால்படுத்திட்டு இருந்தான். பரவிருந்து தினம் பூசி இருக்கும், பூசி தினம் அவன் அன்பு காட்டவனுக்கு வறுமகள் பேசுறேன்ட்டான்.